ஹாய். ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம டிசிஎஸோட ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், இல்லை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் அ டிசிஎஸ்ஸராக உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் டிசிஎஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டிசிஎஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இது எல்லாத்துக்குமே இருக்கும். ட்ரெஸ் வந்து உங்களுக்கு மண்டே டு தேர்ஸ்டே வந்து ஃபார்மல்ஸ் தான் வேர் பண்ணணும். வெட்னஸ்டே வந்து நீங்கள் பவர் ஃபார்மல்ஸ் வேர் பண்ணணும். பவர் ஃபார்மல்ஸ்னால் வந்து இப்போது டை போட்டுட்டு நல்லா டக்கின் பண்ணிவிட்டு ஷூஸ் போட்டு அந்த மாதிரியெல்லாம் வருவாங்கல்ல, மோஸ்ட்லி டைஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பிளேசர் போட்டு வருவாங்கள்ல, இதெல்லாம் வந்து மென் ஃபாலோ பண்ணணும் பவர் ஃபார்மல்ஸ். விமன் வந்து இதுவே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கர்ட் மாதிரி போடுறது, இல்லை ஷர்ட் போடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிக்கலாம் வெட்னஸ்டேஸ் வந்து. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபார்மல் மீட்டிங்க்கு போகிறப்ப எப்படி இருக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க நீங்கள் உங்களை, அந்த மாதிரி ஒரு இதுக்காக வெட்னஸ்டேஸ் வந்து இப்படி வச்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஃப்ரைடேஸ் வந்து கேஷுவல்ஸ் வேர் பண்ணலாம், ஆனால் அதுவும் பிஸ்னஸ் கேஷுவல்ஸ் தான் நீங்கள் வேர் பண்ணணும். பிஸ்னஸ் கேஷுவல்ஸில் வந்து இப்போ வந்து பிரிண்டட் டிஷர்ட்ஸோ பிரிண்டட் ஷர்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூட, டிஷர்ட்ஸும் வந்து காலர்டு டிஷர்ட்ஸ் தான் வந்து வேர் பண்ணணும். இந்த மாதிரி சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு, சாண்டல்ஸு, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது டிசிஎஸ்குள்ளே. எப்போவுமே ஃபார்மல் ஷூஸ் இல்லை ஃபார்மல் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சு கேர்ள்ஸ்க்கு, அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் வேர் பண்ணும். மித்த டேஸ்லாம் வந்து கொஞ்சம் குர்த்தி வேர் பண்ணிக்கலாம், இல்லை ஷர்ட்ஸ் வேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிக்காக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் கோட் வந்து டிசிஎஸ் கொஞ்சம் வந்து ஃபார்மலாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணாமல் வந்திருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸில் வந்து இல்லை கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்குது, இல்லை ட்ரெஸ் ப்ராப்பராக இல்லை இம்ப்ராப்பராக இருக்குன்னா, உங்களோட டிசிஎஸ் ஆஃபீஸ்க்குள்ளே ப்ரிமிசஸ்க்குள்ளே எந்த ஹெச்ஆர் வேணாலும் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சுடலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஹாஃப் டே ஆர் ஃபுல் டே வந்து லீவ் கூட போடலாம். அவங்க வந்து அதுக்கான எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ ட்ரெஸ் கோட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ டிசிஎஸ் ப்ரிமிசஸ்க்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அப்போ வந்து ஐடி கார்டெலாம் வந்து செக் பண்ணுவாங்க. அங்கே நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. எல்லா கேட்ஸ் இருந்தாலுமே அங்கே நிறைய செக்யூரிட்டி செக்இன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு லீவு இல்லை வர முடியல, ஊருக்கு போயிட்டு வரல, ப்ராஜெக்டில் வந்து மேனேஜர் வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்க ஐடி கார்டை ஸ்வாப் பண்ணி போட்டுட்டு போனீங்கன்னா, ஸ்வாப் பண்ணுறப்போ வந்து அவங்க செக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ரிசைன் கூட பண்ண வைப்பாங்க. அவங்களா வந்து இல்லை நாங்கள் வந்து ஃபயர் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லி போட மாட்டாங்க. உங்களையும் வந்து ரிசைன் பண்ண வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைன் பே பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஸோ ஐடி கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. உங்களது மட்டும் நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. அது எல்லா செக்யூரிட்டிஸும் வந்து உங்களை வந்து செக் பண்ணுறப்பவே ஐடி கார்டு வேர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்ட்டு ரொம்ப கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஐடி கார்டெலாம் செக் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் பேக்ஸ் இருக்கும்ல, அதுவும் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஏர்போர்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, உங்கள் பர்சனல் லேப்டாப்ஸ் இருக்கக்கூடாது, ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ், நெயில் கட்டர், சிசர்ஸ், இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. பிளேட் இப்படிலாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கீழேயே வந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்கள் நேம்லாம் எழுதி நீங்கள் வச்சுட்டு போயிடணும். ஈவினிங் நீங்கள் ரிட்டர்ன் ஆகுறப்போ கேம்பஸ் விட்டு வெளியே போகிறப்போ தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லாட்டி வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ வேணால் போய் அதை வாங்கிக்கலாம். நான் ஒரு டைம் சிசர்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது ஒரு 1 வீக் கழித்து தான் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் என்ட்ரிங் கேட் வந்து வேறையாக இருக்கும், அப்புறம் எக்ஸிட் கேட் வேறையாக இருந்தனால வாங்க முடியல. அது வரைக்குமே அது சேஃபாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அங்கே சேஃபாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக என்டர் ஆகுறீங்க, இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் கால்ஸ் வரக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ நீங்கள் பெஞ்சில் தான் இருப்பீங்க. ஆனால் பெஞ்சில் இருக்கப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த லே ஆஃப் பண்ணுவாங்க. லே ஆஃப் பண்ணுறப்போ பெஞ்சில் இருக்கவங்கள தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து டிசிஎஸில் இப்போ வரைக்கும் பெஞ்சில் இருக்கவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது 100% இருக்குது. ஒருத்தவங்களை கூட பெஞ்சில் இருக்கவங்கள அவங்க வந்து ஃபயர் பண்ணதே இல்லை. ஸோ நீங்கள் அது வந்து எதுவுமே ஃபீல் பண்ணிக்க வேணாம். ஒரு 2 months 3 months எல்லாம் இருக்கவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து 2 years வரைக்குமே பெஞ்சில் இருந்தாங்க. அவங்க சேல்ரி ஃபுல்லாக சேல்ரி வந்துடும், ஆன் டைம் சேல்ரி அவங்களுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ லே ஆஃப்ஸ் பற்றி வந்து டிசிஎஸில் இருக்கவங்க மோஸ்ட்லி பயப்பட தேவையில்லை. அப்புறம் ஆஃபீஸ் ஆக்சஸ். ஆஃபீஸ் வந்து நிறைய பிளேசஸில் இருக்குது, நிறைய லொக்கேஷனில் இருக்குது. நான் எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் ரிப்போர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து பெர்மனண்ட் லொக்கேஷன் வந்து ஒன்று இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு வந்து ஆக்சஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஓடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிசினா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓடிசி வந்து உங்களுக்குன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த பெர்மனண்ட் லொக்கேஷன்லேயும் உங்கள் ஓடிசிக்குள்ளே மட்டும்தான் உங்களால் போக முடியும், உங்கள் ஐடி கார்டு ஆக்சஸ் வச்சு. மித்த ஓடிசிக்குள்ளே போக முடியாது.
அதுவும் இல்லாமல் லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் பெர்மனண்ட் லொக்கேஷனாக ஒரு 5 லொக்கேஷன்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அந்த 5 லொக்கேஷன்ஸ்க்கும் நீங்கள் போனீங்கனாலும் இந்த காமனான பிளேசஸ் இருக்கு இல்லைங்களா, ஓடிசி இன்னொன்று வந்து இந்த ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க, லைப்ரரி, அப்புறம் வந்து இந்த கேம்ஸ் ஏரியா இருக்கும், அந்த மாதிரி பிளேசஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஓடிசி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ண ஒரு ஆக்சஸ் வந்து உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் இருக்காது. இதே டெம்பரரி ஆக்சஸ் வந்து நீங்கள் எவ்வளோ லொக்கேஷன்ஸ்க்கு வேணாலும் ரைஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஆனால் எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆக்சஸோ டெம்பரரி ஆக்சஸோ இருந்தாலும் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணணும், உங்களை இங்கே ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. உங்கள் ப்ராஜெக்ட்னா உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகட்டும், இல்லை அவங்களோட மேனேஜர் ஆகட்டும், இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணி இந்த லொக்கேஷனில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இப்போது எஸ்ஏபி அந்த மாதிரி வந்து என்டர்பிரைசஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டைமிங்கை வந்து அப்புறம் 9 ஹார்ஸ்னால் 9 ஹார்ஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ளேயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படி எதுவும் தேவையில்லை, வந்துட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் இருந்துட்டு போயிட்டு வீட்டில் கூட ஒர்க் பண்ணாலும் ஓகே தான் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா டைமிங் வந்து சில பேர்த்துக்கு மாறும் இல்லையா. உங்களுக்கு வந்து இந்தியன் பேஸ்டு டைமிங்னா ஓகே, இது இல்லை யூஎஸ் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, யூகே ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த டைமிங்லாம் மாறும். உங்களுக்கு வந்து அந்த டைமிங்கில் வந்து ஆஃபீஸ்லேயே இருக்கணும்னு சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் 1-2 மேனேஜர்ஸ் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிற நீடு இருக்கனால சொல்லுவாங்க வழியா. மற்றபடி நீங்கள் எந்த லொக்கேஷன் வேணால் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து டிசிஎஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரீலொக்கேஷன் வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ரீலொக்கேஷனுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏதாச்சும் 1-2 பேர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்குது, இந்தந்த ரீசன் இருக்குது அப்படின்னா சில பேர் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் ரீலொக்கேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க, அந்த ப்ராஜெக்டில் வந்து கால் வருது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டில் கேட்டுக்கலாம், இந்த லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்கா, எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா போய்க்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. ஆனால் இப்போ வந்து நான் மும்பை லொக்கேஷன் வந்து எனக்கு சென்னை லொக்கேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணணும்னா, ஆனால் சில என்னோட மேனேஜர் வந்து இல்லை வேணாம், நான் வந்து மும்பையில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணனால என்னால் இங்கே ரீலோகேட் ஆக முடியல. இந்த மாதிரி கேசஸும் இருக்குது. ஆனால் சில பேர் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கேசஸும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனுங்கிறது வந்து ஒரு டேர்முக்கு ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் 6 days அவைல் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா டிசிஎஸில் இருக்கவங்களுக்கு, எல்லா டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது அவைல் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஹெச்ஆர் பாலிசி தான். நிறைய மேனேஜர்ஸ்க்கு வந்து இது சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குமே இது தெரியாது. ஸோ இதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது. 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் 6 days எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஏதாச்சும் எக்ஸப்ஷன் கேசஸ் அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு உங்கள் மேனேஜர்கிட்டயோ இல்லை சூப்பர்வைசர்கிட்டயோ கேட்டுட்டு எவ்வளோ டேஸ் வேணுமோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்குது அவைல் பண்ணலாமான்னு கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், ரீசன் வந்து ஜென்யூனாக இருந்துச்சுன்னா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போது டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரெஷரைஸ்டாக இருக்கும், இல்லை ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் ரொம்ப டென்ஷன் இருக்கும், பியர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி டிசிஎஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் செக்யூர்ட் ஜாப் தான் இருக்கும். யாருமே வந்து உங்களை போட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே டென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ டிசிஎஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கேரண்டி. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு டிசிஎஸ் கேம்பஸில் இருக்குன்னா, ஃபுட் கோர்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. நிறையா ஃபுட் கோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே வெளியே இருந்து யாராச்சும் இப்போ கோயம்புத்தூரில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எடுத்து நடத்துகிறாங்க அந்த கேன்டீனை. இந்த மாதிரி வந்து நிறையா வெளியிருந்து அவுட் சோர்ஸ்ட் பர்சன்ஸ்லாம் வந்து கேன்டீன் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுட் வந்து உங்களுக்கு வரி பண்ணிக்க வேணால் சூப்பராகவே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு லைப்ரரி இருக்குது. நீங்கள் லைப்ரரிக்கு எப்போ வேணால் போய்க்கலாம், ஆக்சஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் பெர்மனெண்ட் லொக்கேஷன் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆக்சஸ் இருக்க எல்லா லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு வந்து லைப்ரரி ஆக்சஸ் இருக்கும். ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். இப்போ டாட்டா கம்பெனிஸ் எதெல்லாம் இருக்கோ, இல்லை டாட்டா ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏர் இண்டியாவில் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் 3 times per term 3 months வந்து நீங்கள் 3 times வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் 10% ஆஃபரில் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து உங்களுக்கு 7% ஆஃபரில் சேம் 3 times வந்து புக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அடட் அட்வான்டேஜாக தான் இருக்கும்.
ஓகே. இந்த டாடா ப்ராடக்ட்ஸ்னால் வந்து இந்த ஜிஞ்சர் பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கும். தாஜ் ஹோட்டல்ஸில் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் இருக்கும். வேறு ஸ்டார்பக்ஸில் வந்து டிசிஎஸ் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 15% ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டிசிஎஸ் டாட்டா கம்பெனிஸ், நிறைய டாட்டா கம்பெனிஸ்க்கு வந்து டிசிஎஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அதெல்லாமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதுக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு தனியாக ஆப்பே இருக்கும். அந்த ஆப்பில் போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் என்ன வேணுமோ வந்து நீங்கள் பார்த்து, காரு, டாட்டா கார்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே. இது இல்லாமல் ப்ரிமிசஸ்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபுட் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து ஜிம் இருக்குது. ஜிம்முக்கு வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் மட்டும் வாங்கினா போதும், நீங்கள் ஜிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டா அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்க. டாக்டர்கிட்டேருந்து ஒரு சைன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்ட்டு. அந்த ஒன்று இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் ஜிம்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு ட்ரெயினர்ஸ் கூட இருப்பாங்க, ஜிம் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் க்ளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. க்ளப் ஹவுஸில் வந்து உங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கும். டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷு, அப்புறம் செஸ், கேரம், இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்குது ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் போய் அங்கே விளையாண்டுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, ஃபோன் பேசுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு ஏரியாவே இருக்குது, தனி ஏரியா. அந்த ஏரியாவே சூப்பர் ஆம்பியண்ட்டாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கூட இருந்துக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் அங்கே இருந்துக்கலாம், அன்லெஸ் உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரோ சூப்பர்வைசரோ உங்களை கூப்பிடாத வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேண்ட்ரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே இருக்கும். டீ, காஃபி, மில்க், இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இது கூட இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ஃப்ளோருக்கு இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், கார்டு இது வச்சு. மித்தபடி டீ, காஃபி அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு கம்யூட் பண்ணுறதுக்கு வந்து டிசிஎஸ்ஏ கேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இந்த எந்த அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் சென்னை லொக்கேஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மித்த லொக்கேஷனில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த காமன் லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து கேப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டைமுக்குமே கேப்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அது எதுவுமே நீங்கள் கம்யூட் பண்ணுறது பற்றி வரி பண்ணிக்க வேணாம். ஓகே. இப்போ நீங்கள் டிசிஎஸ்குள்ளே வந்துட்டீங்க, ப்ராஜெக்ட்குள்ளே சேர்ந்துட்டீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்களே யூடெமி வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனேஜர்ஸ் கிட்ட கேட்டு என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். இது போக iEvolve அப்படின்ட்டு டிசிஎஸ்ஸே வந்து ஒரு செட் ஆஃப் கோர்சஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரியான கோர்சஸ் தான் இருக்கும். ஸோ லேர்னிங் கர்வ்ங்கிறது வந்து டிசிஎஸில் ரொம்பவே ஹையராக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டிசிஎஸில் வந்து சேலரி கம்மியாக இருக்குன்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, டிசிஎஸ்லேயும் அதே சேலரி தான். இப்போ இன்ஃபோசிஸ், ஆக்சென்ச்சர், விப்ரோ, ஹெச்சிஎல், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லையும் அதே ரேஞ்ச் ஆஃப் சேலரிஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஜாப் கேரண்டிங்கிறது வேறு எங்கேயுமே இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது மோஸ்ட்லி எங்கேயுமே இருக்குது, அது டிசிஎஸில் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் டிசிஎஸ் வந்து சூஸ் பண்ணலாம் இது கூட கம்பேர் பண்ணுறப்போ. இந்த யூடெமி கோர்சஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் நீடடாக இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கான ஆக்சஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க, அது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்களே ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாமே அதில் வந்து என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நீங்கள் கேட்டு ஃபுல் ஆக்சஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறதுல. ஓகே. தென் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மித்த கம்பெனிஸ் கொடுக்கறத விட அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நான் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸஸும் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு போடுறீங்க, யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் தான் சில பேர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆனால் இங்கே டிசிஎஸில் வந்து 100 டேஸில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாமல் இருந்தாலுமே அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டிசிஎஸ் பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். டிசிஎஸ் பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். டிசிஎஸ் ஒன்லி ஹையர்ஸ் பீப்புள், தே டோன்ட் ஃபயர் பீப்புள் அப்படின்ட்டு ஹெச்ஆருமே சொல்லுவாங்க. இப்போ நானுமே சொல்கிறேன், டிசிஎஸ் தே ஒன்லி ஹையர் பீப்புள், தே டோன்ட் ஃபயர் பீப்புள். டிசிஎஸ் பற்றி எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன். கேம்பஸ்குள்ளே எப்படி இருக்கும், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.